ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. காத்தான்குடியில் இருந்து இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டிலே எமது அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக 2025 வருடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைவாக நாடளாவிய ரீதியிலே பல்வேறு வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே காத்தான்குடி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியின் தலைமையின் கீழ் அந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற சிவில் பாதுகாப்பு குழுக்கள், உபசெயற்குழுக்கள் ஆகியவற்றினுடைய ஒத்துழைப்பின் கீழ் இன்றைய தினம் காத்தான்குடி கடற்கரையை சிரமதானம் செய்கின்ற வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே இந்த வேலைத்திட்டங்கள் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமது நாடு சுத்தமான நாடாகவும் மக்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய நாடாகவும் மக்கள் புன்னகையோடு வாழக்கூடிய நாடாகவும் அமைய வேண்டும் என்கின்ற எமது நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த வேலை திட்டம் நாடளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் காத்தான்குடி கடற்கரையில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக காத்தான்குடியிலிருந்து ஃபஹத் ஜுனைத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலை பொழுதிலே காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இதை சுத்தம் செய்ய காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களது எம்எச்எம் இக்பால் சார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை தங்களது சிவில் பாதுகாப்பு குழுக்களோடு இணைந்து அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற காத்தான்குடி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அதுபோல எங்களது கிரைம் பிரான்ச் குற்றப்பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களது ரஹீம் சார், அது போன்ற சமூக பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களது எஸ்ஐ ஜவாஹிர் சார் அவர்கள், அதுபோன்று இங்கே காத்தான்குடி 18 ஜிஎஸ் டிவிஷனுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற காத்தான்குடி போலீஸ் நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற காத்தான்குடி 18 ஜிஎஸ் டிவிஷனுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற சிவில் பாதுகாப்பு குழுக்களின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதுபோன்று கிராம உத்தியோகத்தர்கள், அதுபோன்று டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அந்த குழுக்களில் பங்கு பெற்றுகின்ற அங்கத்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், அதுபோன்று உலமாக்கள் என்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்பதோடு இன்றைய தினம் இந்த பிரதேசத்தினை துப்புரவு செய்வதற்காக முன்வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், அதனுடைய பகுதிக்கு பொறுப்பானவர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்வினை முன்னெடுத்து செல்வதற்காக அழைப்பினை விடுப்பதோடு இந்நிகழ்வினை இன்றோடு நிறுத்தாமல் எதிர்வரும் தினங்களிலும் அதோடு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன்.